ஒரு சாதாரண நகை திருட்டுக்காக ஒருத்தரை அடிச்சு துன்புறுத்தி வாயிலையும் கண்ணிலையும் மிளகா பொடியை தூவி நெஞ்சில் ஏறி மிதிச்சு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு அவரை சாவடிச்சிருக்காங்க இந்த காவல்துறை. இதுக்கு காவல்துறை மட்டும் பொறுப்பு இல்லை, நாமளும் ஒரு காரணம் தான். பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கால் முறிவு, தப்பிச்சு ஓடும்போது கால் முறிவு அப்படின்னு சொல்லும்போது கை தட்டி ரசிக்கிறோம், சிரிக்கிறோம், சோசியல் மீடியால நிறைய ஷேர் பண்றோம், அவங்கள ஹீரோ மாதிரி கொண்டாடுறோம். இதுக்கெல்லாம் நாம மட்டும்தான் காரணம். இந்த அஜித் குமார் இறந்ததுக்கும் நாம ஒரு மிகப்பெரிய காரணம். கடந்த 27ஆம் தேதி மடப்புறத்தில் இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு டாக்டர் நிகிதாவும் அவங்களுடைய அம்மா சிவகாமியும் வராங்க. அவங்க அம்மா கொஞ்சம் வயசானவங்கிறதுனால அஜித் குமார் வீல் சேர்லாம் கொடுத்து அவங்கள தள்ளிட்டு போய் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அவங்களும் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தன்னுடைய காரை பார்க்கிங்கில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார்ட்ட சாவியை கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் தன்னுடைய நண்பர்கள் 2 பேர்ட்ட அந்த காரை கொடுத்து பார்க் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க சாமி கும்பிட போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி வரும்போது கார் எடுத்துகிட்டு அவங்க போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி சீட்டில் இருக்கக்கூடிய நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க நேராக அஜித் குமார்ட்ட போய் கேட்குறாங்க, என்னோட நகையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க நான் பார்க்கல, எனக்கு காரே ஓட்ட தெரியாது, நான் எப்படி பார்த்துருக்க முடியும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் அதை கேட்காம அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிவிட்டு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸ் அவங்கள கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு அவர் பயங்கரமான சித்திரவதை பண்ணுறாங்க. சாதாரண சித்திரவதையில் சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்க. அஜித் குமார் விசாரித்த 5 போலீஸும் போலீஸ் ஸ்டேஷனில் லீகலாக விசாரிக்கல, தனியாக வேன்லேயே வச்சு அடித்து துன்புறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் ரோட்டில் கண்மாயில் இப்படி எல்லா இடங்களையும் கூட்டு போய் அடித்து துன்புறுத்திருக்காங்க. வீட்டுக்கு இவங்க பர்மிஷனே இல்லாமல் அவங்க அம்மாவிட்ட எதுவுமே கேட்காம நேராக வீட்டில் போய் பீரோவை திறந்து சர்ச்சிங்கிற பேரில் எல்லாத்தையும் சோதனை பண்ணி அங்கேருந்து அவருடைய தம்பி நவீன்குமாரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவரையும் போட்டு அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. இது எல்லாமே அவருடைய அஜித் குமார் கண்ணு முன்னாடியே நடக்குது. ஏன்னா இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுறது, சரி நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நம்மளோட தம்பி அடி வாங்கக்கூடாது, நம்மளுடைய நண்பர்கள் 3 பேர் அடி வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நான் தான் நகையை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த 5 போலீஸும் அஜித் குமாரை ஒரு வேனில் ஏற்றிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் பின்னாடி ஒரு தொழுவம், அதாவது மாட்டு தொழுவம், மாடுகளை கட்டி வைக்கக்கூடிய அந்த தொழுவத்தில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் சோதனை பண்ணுறாங்க. அங்கே நகையே இல்லை. ரொம்ப கடுப்பாகிறாங்க. கடுப்பில் அங்கே உள்ள பிளாஸ்டிக் பைப் எடுத்து தலையிலையும் உடம்புலையும் அடிக்கிறாங்க. அவர் கத்துறாரு, என்னை விட்டுடுங்க தயவு செய்து கெஞ்சிறாரு. ஆனால் அவங்க எதையுமே காதில் வாங்கலை. அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு வேதனையாக இருக்குது. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி இல்லாமல் அவங்களும் குடும்பத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கொடூரமாக தாக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அப்படி மீண்டும் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஃபோன் அடிச்சு ஒருத்தட்ட கேட்குறாரு, நகை உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருந்துச்சு, அவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் அடிக்கிறாங்க. அங்கே உள்ள கட்டை, இரும்பு ராடு, மிளகாத்தூள் எடுத்து வாயில் போடுறது, கண்ணில் போடுறது, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இப்படி அடிக்க சொல்லி எந்த காவல்துறையில் எந்த சட்டத்தில் இது மாதிரி சொல்லியிருக்கு? இது சாதாரண மக்கள் மேலே தானா? பெரிய பெரிய பணக்காரங்களாம் செய்ய மாட்டீங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனை செய்ய மாட்டீங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க செய்ய மாட்டீங்க. சாதாரணமாக இப்போ எழுத்து பேச முடியாத ஒரு ஆள்கிட்டையும், ஏழைகள்கிட்டையும், விவசாயிகள்கிட்டையும், கீரை வைக்கிறவங்கள்ட்டையும் இப்படி தான் செய்வீங்க. இந்த அடக்குமுறைங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. இது எளிய மக்கள்கிட்ட மட்டும் தான் தொடர்ந்து நடத்தப்படுது. இப்படி தொடர்ச்சியாக அடித்து அவரை துன்புறுத்தும் போது அவர் கோயிலுக்கு நடந்து வந்த போது எல்லாருமே பார்த்துருக்காங்க, எல்லா பொதுமக்களும் பார்த்துருக்காங்க, கொஞ்சமாவது அவர் நடந்து வராருன்னு. ஆனால் திருப்பி தூக்கிட்டு போகும்போது அவர் இறந்து போயிருக்காரு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு சொல்கிறாங்க. இதை கண் முன்னாடியே பார்த்து அவருடைய தம்பி நேராக வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, சொந்தக்காரங்கள்ட்ட சொல்கிறாரு. தேடி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா இறந்து கிடக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க பிரேதத்தை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் உள்ள எல்லாத்தையும் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரேதத்தை பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க மஃப்டியில் இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தவனை போட்டு அடிச்சிருக்காங்க. அவன் எடுக்கலன்னு சொல்லிட்டான். எடுத்தானா எடுக்கலையாங்கிறது கோர்ட் இருக்குது, அதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது, எத்தனையோ சிஸ்டம் இருக்குது. அதை அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுடைய வேலை நீங்கள் கைது பண்ணி கோர்ட்டில் தான் ஆஜர்படுத்தணும். ஆனால் அது எதுவுமே செய்யலை. அடிக்கிறத மட்டுமே வேலையாக வச்சுருக்கீங்க. அப்படி மேலிடத்த உத்தரவை நீங்கள் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு நெருக்கடி? சாதாரண மக்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நீங்கள் செய்கிறீங்களா? செய்ய மாட்டீங்க. அதிகாரத்தில் உள்ளவங்க, பணக்காரங்க, இவங்களுடைய ஏவலுக்கு மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி நடைமுறையை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நகை கிடச்சிருது, ஆனால் போன உயிர் திரும்பி வருமா? சாதாரண ஒரு ஏழைங்க அவங்க அம்மா மாவு விட்டு தான் அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. என்னைக்காவது வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டானா நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் சாதாரண காவலாளி வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, 10,000 சம்பளத்தை தான் வேலைக்கு பார்த்துருக்காரு. அது 2 மாதம் சம்பளமும் கொடுக்கல. இப்படி இருந்த ஒரு மனிதன் அவன் எந்த அளவு மனசில் வேதனைப்பட்டிருப்பான்? காசு இல்லாமல் அவன் திருடுவானா? அது திருடுறதை நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல, அதை நீங்கள் பார்த்துட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இவன் சைட்லேருந்து எந்த நியாயம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் எந்த சரியுமே விசாரிக்கல, இப்படி அடிச்சே கொண்டுட்டீங்க. காவல்துறைக்கு பொதுமக்கள் கொடுத்துருக்க பேர் என்ன தெரியுமா? காவல்துறை உங்கள் நண்பனே போட்டு கொள்ளுவீங்களா?
சாதாரண மக்களுக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுக்குறீங்க? பணக்காரர்களுக்கு செய்ய மாட்டீங்க, கோடி கோடியாக கொள்ளடிச்சவனுக்கு செய்ய மாட்டீங்க. அவனெல்லாம் விட்டுட்டு எளிய மக்கள் மேலே தொடர்ச்சியாக வன்முறையை நிகழ்த்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு போலீஸ்னா எங்களுக்கு வந்து மரியாதை வரணும், அவங்கள பார்த்தா பயமே வரக்கூடாது. அது வந்து சினிமாவில் தான் வில்லனை பார்த்தா மட்டும்தான் பயம் வருமே தவிர ஹீரோ பார்த்தா மட்டும்தான் மரியாதை வரும். அந்த மாதிரி ஹீரோயிசமாக தான் நீங்கள் இருக்கணுமே தவிர ஒருத்தனை துன்புறுத்தி அடித்து அவனை வந்து கிரிமினல் தனமாக வந்து யோசித்து அவனை கொலை பண்ணுற அளவுக்கு போகும்போது எங்களுக்கு மரியாதை வரவே வராது. ஆனால் எத்தனையோ நல்ல காவலர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் உதவி செய்கிற காவலர்கள் இருக்காங்க, எத்தனையோ படிக்கிறது உதவி செய்கிற காவலர்கள் இருக்காங்க, எத்தனையோ குழந்தைகளை தத்தெடுத்த காவலர்கள் இருக்காங்க, நல்ல முறையில் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய எத்தனையோ காவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நீங்கள் காவல்துறையை கெடுக்கிற மாதிரி இந்த 5 பேர் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப வேதனையான விஷயம். அது மட்டும் இல்லை, ஒரு உயிரே போயிடுச்சு. சமீபத்தில் ஒரு அப்பா பையனையும் இதே மாசத்துல அடிச்சே கொண்டாங்க. அது அந்த ஆட்சியா இருந்தாலும் இந்த ஆட்சியா இருந்தாலும் மக்களுக்கான எதுவுமே மாற மாட்டுது. அவங்க துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா, பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்து இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல கொடுமை? உங்களுடைய வீடியோவும் வெளியே வந்துருச்சு. நீங்கள் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் அப்படியே வீடியோவில் தெரியுது, அப்படியே பதிவாயிருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்? அப்பாவியான அஜித்குமார் அடிச்சு கொண்ட நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம், என்ன வேணால் ஆறுதல் செய்யலாம். ஆனால் அந்த பையனோட இடத்த அவங்க வீட்டில் யாராலும் நிரப்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை மரணங்கிறது, அதாவது லாக்அப் டெத்துங்கிறது, இது லாக்அப் மர்டர். ஏன்னா அடித்து கொள்றீங்க, இல்லீகலாக அடித்து கொள்றீங்க. இதுக்கு வந்து லாக்அப் டெத்தே கிடையாது, லாக்அப் மர்டர். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டை நிகழக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே நிகழக்கூடாது. கஷ்டப்படுற மக்களும் பாமர மக்களும் கடைசியாக நம்பக்கூடியது வந்து காவல்துறையும் நீதித்துறையும் மட்டும்தான். அவங்களே இப்படி பண்ணும்போது அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க சொல்லுங்க? இங்கே எம்எல்ஏவோ எம்பிஏவோ முதலமைச்சரோ சாதாரணமாக சந்திக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ கூட ஒரு முதலமைச்சர் சந்திக்க முடியாது. அப்படிங்கும்போது எங்களுக்கான ஒரே நம்பிக்கையே இந்த காவல்துறை நீதித்துறை தான். அவங்களே இப்படி பண்ணும்போது அதனால தான் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே பயப்படுறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனக்குள்ளேயே முடிச்சுக்கிற காரணம் வந்து போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே பயம். அவங்க நடந்துக்கிற விதங்கள், அவங்க மிரட்டுற விதங்கள், உன் மேலே கஞ்சா கேஸ் போட்டுருவேன், உன் மேலே இந்த கேஸை போட்டு அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறதுனால தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. தயவு செய்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுங்க, பொதுமக்கள் மீது ஒரு மரியாதை கொடுங்க. ஏன்னா அவங்க எப்படி உங்களை மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு உறவாக அமையும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் காவல்துறை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க, மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உடனடியாக செய்வாங்க. எந்த ஈகோவும் இல்லாமல், எந்த சமரசமும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான நீதியை உடனே வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி நம்ம நாடுகளில் எப்படி மாறுதோ அப்போ தான் அந்த காவல்துறை மரணங்கள் வந்து நிகழாமல் இருக்கும். இதுக்கப்புறம் தயவு செய்து ஒரு காவல்துறை மரணம் கூட நிகழக்கூடாது. அடித்தே ஒருத்தர் கொள்கிற அளவுக்கு நம்மளுடைய மனசு எப்படி மாறிட்டுங்கிறது நம்ம கையிலேயே பொறுப்புகள் இருக்குது. பொதுமக்கள் வந்து ஒரு காவல்துறை வந்து உடனே அடித்தா, அவங்க வந்து காலை உடைச்சா, அவங்க வந்து மாவு கட்டு போட்டால் நம்ம சந்தோஷமாக அவங்களை கைத்தட்டி கொண்டாடக்கூடாது, அவங்களை ஹீரோவாக பார்க்கக்கூடாது. இதை மாதிரி எத்தனை நிகழ்வு நடந்திருக்கு. நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணதுனால தான் அவங்க ஹீரோவாக தன்னை காமிச்சிக்கிட்டு இப்படியான தொடர்ச்சியான அத்துமீறல்களை பண்ணுறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி நாமளும் செய்ய வேண்டாம். நமக்கும் சில பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, அதோட செயல்படுவோம். இப்படி அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட்ட அஜித்குமாரோடைய குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சரியான நீதியும் கிடைக்குன்னு நாம் கேட்டுப்போம். நன்றி.